வணக்கம் நண்பர்களே. வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாம் பார்ப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஜோதிட கருத்துக்களை மிக தெளிவாகவும் அருமையாகவும் வாழ்வியல் நடைமுறைகளை பற்றி உங்களுக்கு சொல்லி வருகிறோம். இன்றைய தலைப்பு எதுன்னா, அடங்கா பிராரி மனைவி கணவன் யாருக்கு வாய்க்கும், அப்படிப்பட்ட தோஷம் மாறுவதற்கு என்ன செய்வது, என்ன செய்யலாம் என்பதை பற்றி இன்றைய பதிவு இருக்க போகிறது அன்பர்களே. காலம் செய்த கொடுமையினால் கர்மம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. காலம் செய்த கொடுமையினால் கர்ம வினை மனிதனுக்கு ஏற்படுகிறது. மனிதன் செய்த கர்மாவால் காலம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இந்த அடங்கா பிராரி மனைவி, அடங்கா பிராரி கணவன். அப்ப ஜாதக ரீதியாக அவனுடைய வாங்கி வந்த கர்மங்கள், செய்த பாவங்கள், அப்படி பாவங்கள் தனக்கு தான் செய்தாலும் தன் குடும்பங்கள் செய்தாலும் தனக்கு வாய்க்கக்கூடிய மனைவியினால் தோஷம் ஏற்படும், தனக்கு வாய்க்கக்கூடிய கணவனால் ஏற்படும் தோஷங்கள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அன்பர்களே. அப்போ ஒரு மனிதன் தாயும் தகப்பனாரும் ஒரு குழந்தையை திருமணம் முடித்து இரு தம்பதியர்களுக்கும் மன வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இரு தரப்பினரும் பார்த்து, அந்த இரு தம்பதியர்களும் உங்களுக்கு பிடிச்சிருச்சா உனக்கு பிடிச்சிருச்சா என்று உற்றார் உறவினர்கள் கூடி இருவரையும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று வேத மந்திரங்கள் முழங்க, அவர்களுக்கு அர்ச்சனை தூவி நாம் ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். அப்படி பண்ணக்கூடிய திருமணங்களில் சில பேர் சண்டையும் சர்ச்சைகளும் குடும்பத்தில் பிரிவினையும், இன்னைக்கு 35% 40% கோர்ட்டு கேஸ் என்று கோர்ட்டிலேயே நிற்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை சரி செய்வதற்கும் சில பரிகாரங்கள் இருக்கு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அன்பர்களே. அதாவது ஜாதக ரீதியாக குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த 2ஆம் இடம். 2ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய குடும்பம், வாக்கு, தனம், அவனுடைய செயல். இந்த 2ஆம் இடத்தில் தான் அவனுடைய பேச்சும் அவனுடைய வாக்குஸ்தானமும் அவன் குடும்பத்தினுடைய நிலைமையும் அறியக்கூடியவனாக கடவுள் அந்த இடத்தை வைக்கிறான். அந்த 2ஆம் இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய் இருப்பது. அதே போல 7ஆம் இடம்தான் அந்த மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் சனி, ராகு, கேது, செவ்வாய், இப்படி பாவங்கிரகங்கள், சூரியன் போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது. அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன் இருப்பது. இப்படி அது மட்டுமல்ல அன்பர்களே, சூரியனுடன் செவ்வாய் சேர்வது, செவ்வாயுடன் ராகு சேர்வது, கேது சேர்வது, சனி சேர்வது, அதே மாதிரி சுக்கிரனுடைய சனி, ராகு, கேது, செவ்வாய், இப்படி பாவ கிரகங்கள் அந்த இடத்தில் சேர்வதால் அவர்களுக்குள், கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சர்ச்சைகள் உண்டாகும் அன்பர்களே. இதனால் பிரச்சனையை இருவருக்குமே கடுமையா, இவங்க அவங்கள குறை சொல்லிக்கிறது, அவங்க இவங்களை குறை சொல்லிக்கிறது. அப்ப ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய குறைகளை யாரும் பார்ப்பதில்லை. அவ சரியில்லாத அடங்காப்பிடாரியா இருக்கா, அவ தவறு செய்கிறா அப்படின்னு அந்த பெண்ணை இந்த ஆண் வீட்டார்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரி பெண் வீட்டார்கள் இந்த ஆணை, திருமணமான ஆணை என்ன சொல்லுவாங்க, அவன் சரியில்லை, அவன் குடும்பத்தை நடத்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பகுட்டு குற்றச்சாட்டு பண்ணுவாங்க. அப்படி 2 பேருக்கும் அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னா மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, இப்படி சொல்லி குடும்பத்தை பிரிப்பதும் இன்றைய காலகட்டத்தில் நடந்துகிறது. இந்த நவீன காலத்துல தொட்டதுக்கெல்லாம் பிரிந்து போகக்கூடிய காலகட்டங்களும் பேச்சுக்கும் இந்த நவீன காலத்தில் கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நம் கண்குளிராக பார்க்கிறோம். ஒரு தண்ணி கொடுக்கலே என்று பிரிந்து கொள்ளக்கூடிய தம்பதியரும் இன்று இருக்கிறார்கள், நாம் பார்க்கிறோம். ஒரு வடிவேல் படத்துல கூட செம்பு மாப்பிள்ளைக்கு
கேட்கிறாரு வரதட்சணையா அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணமே நின்று போக ஒரு கதை. அது மாதிரிதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய கலியுகத்துல ஏதோ ஒரு தேவைக்காண்டி பெண் தேவைக்கோ ஆண் தேவைக்கோ அவர்களுடைய தோஷத்தின் விளைவாக பிரிந்து போகிறார்கள். அதுக்கு காரணத்தை தேடி எதுடா காரணம், இதுதான் காரணம் என்று சில பேர் பிரச்சனைக்கு உண்டாக்கி பிரிந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். அப்படி அந்த பிரிந்து போவதற்கு காரணம் இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெட்டு போவது. அதான் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், காலகஸ்தி தோஷம், விஷக்கன்னிகா தோஷம், விஷக்கன்னிகன் தோஷம், இப்படி எண்ணற்ற தோஷங்கள் உண்டு. இந்த தோஷத்தில் இருக்கிறவர்களுக்கு அடங்கா பிடாரி மனைவி, அடங்கா கணவர் அமையும். அதான் செவ்வாய் தோஷம் என்று சொல்லுகிறார்கள் சில பேர். 2ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, கேது, சனி போன்ற பாவ கிரகங்கள் சேர்க்கை பெறுவது. சுக்கிரனும் கெட்டு போய் செவ்வாயும் கெட்டு போனால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கணவன் மனைவியால் பல அவமானங்கள் அசிங்கங்களை பெறுவார்கள். அதே மாதிரி உபய லக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னி லக்கணம், தனுஷ் லக்கணம், மிதுன லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்ன ராசிகளில் யார் ஒருவன் பிறக்கிறாரோ அவர்கள் மனைவினால் சில உபாதைகளை நிச்சயமாக அணிவிப்பார்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இந்த அடங்கா பிடாரி மனைவி கணவனிடம் தவிப்பதற்கு இவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒன்றணும். ஜாதக ரீதியாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய பிறவி கர்மா இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் அணிவிக்க போறோம் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அன்பர்களே. அது மட்டுமல்ல, இதை எப்படி நீக்க வேண்டும்? அந்த தோஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இவர்களுக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, ராகு பாதிக்கப்பட்டிருக்கா, சனி பாதிக்கிறா, கேது என்று பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அந்த தோஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அன்பர்களே. அந்த தோஷத்தை கண்டுபிடித்து அந்த தோஷத்திற்கான பரிகாரத்தை நாம் முழுமையாக செய்து விட்டோம் என்றால் அந்த கணவன் மனைவி பிரிவு, டைவர்ஸ் இந்த மாதிரி வர்றது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். அவர்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டப்பட்ட அன்பான கணவன் மனைவியாக வாழ்வதற்கு நாம் பரிகாரங்கள் மூலமாகவும் தோஷ நிவர்த்திகள் மூலமாகவும் அதை செய்து அந்த வாழ்க்கையை வாழ்வியல் நடைமுறையில் அடங்கார பிராரி மனைவி அமைந்தாலும் சரி, கணவன் அமைந்தாலும் அதை நம் மனிதனுடைய அறிவால் மாற்ற முடியும். செயலால், எந்திரங்கள், தந்திரங்கள், மந்திரங்களால் மாற்றி அதை இறைவன் கொடுத்த வழி இருந்தாலும் தன்னுடைய செயலால் மாற்ற முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமான தகவல், இந்த அடங்கா பிராரி மனைவி, அடங்காத கணவன் என்றால் ஜாதக ரீதியாக பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தகவலுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்லைன் ஜோதிடம் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கிளைகள் அலங்காநல்லூரில் ஒன்று உள்ளது. அதே மாதிரி ஆனையூர் குளமங்குளம் மெயின் ரோட்டில் ஒன்று உள்ளது. அது மட்டுமல்ல, உலக புகழ் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரிலும் எங்கள் கிளை உள்ளது. அதே மாதிரி கேரளா கொல்லம் பாரிப்பள்ளியில் எங்கள் கிளை உள்ளது. நீங்கள் அங்கங்கு உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய கேள்விக்கும் பதிலுக்கும் தீர்வு உண்டு அன்பர்களே. நன்றி, வணக்கம்.